Hello friends and my dear chess players. ஸோ leechess.com அந்த மாதிரி போர்ட்டல்ஸில் செஸ் கேம்ஸு சேவ் பண்ணி வச்ச மூலயமா நம்ம எப்படி வந்து ஒரு மெசேஜ் ஆர் ஸ்ட்ரிங்கை அங்கே அதில் க்ளவுட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு முயற்சி தான் இது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து செஸ் மூமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். செஸ்ஸில் வந்து பான் E4 வைக்கிறாங்கன்னா அந்த ஈங்கிறது ஒரு பிட், அது வந்து ஒரு பைட், அதுக்குள்ளார 3 பிட்ஸ் இருக்கும். 4ங்கிறது இதர பான் 1 மூவ் போகலாம், இல்லைனா 2 மூவ் போகலாம். அப்படின்னா அது வந்து 1 பிட். 3 பிட் ப்ளஸ் 1 பிட் 4 பிட். அப்படின்னா நம்பர் ஆஃப் பான் மூமெண்ட்ஸ் வந்து 2^8 × 8 ஃபேக்டோரியல். அதே மாதிரி பிளாக் சைடுக்கு 2^8 × 8 ஃபேக்டோரியல். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து எல்லாமே லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸாக வச்சிட்டோன்னா அதை வந்து லாக் பண்ணும். லாக் டு த பேஸ் 26, ஏன்னா 26 கேரக்டர்ஸ் இருக்குது லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸில். ஸோ இதோட வேல்யூ வந்து 11.45 வருது. நான் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணேன். ஸோ அப்போனா 11 பைட்ஸ். இது 11 பைட்ஸுங்கும் போது நம்ம வந்து 11 பைட்ஸ்ன்னு சொல்கிறத விட 11 கேரக்டர்ஸ், 11 லெட்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்லி பான் மூமெண்ட்ஸ் வச்சு மட்டுமே. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான் அப்போ தான் அடுத்த வீடியோ போட முடியும். இதோட ஃபுல் கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இந்த நம்பர்ஸ் நான் எப்படி டிரைவ் பண்ணேன்னா ஒன்லி பான் மூமெண்ட்ஸ், ஒன்லி சிங்கிள் மூமெண்ட் வச்சு பண்ணது. இதே ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நைட் மூமெண்ட், பிஷப்பு, குயின் மூமெண்ட், கிங்கு, என்பாஸு, கேஸ்லிங்கு, ப்ரொமோஷனு, இது எல்லாத்தையுமே பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் லாக் 26 பண்ணி அதை லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸாக நம்ம மெசேஜாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா நம்ம leechess.com நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர் திங்க் அபவுட் இட்.